குழந்தை பிறகு தீட்டோட சாவு தீட்டோட கண்ணு தீட்டு தான் மோசமானது. ஏன்னா கண்ணு தீட்டுன்றது தன் தகப்பனையும் தன் தாயும் ஒன்றும் பண்ணாது, தன் அண்ணனையும் சகோதரியும் ஒன்றும் பண்ணாது. ஆனால் அசல் ஆளு வந்தாங்கன்னா, அவங்க ஒரு ஆன்மீகத்தில் இருக்காங்கன்னா, அவங்க அன்னைக்கு போனாங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே அவங்க உடம்பு ஃபுல்லாக எரியும். வெளியாளுங்களுக்கு நான் சொல்றது வீட்டாளுங்களுக்கு அது அவங்க ரத்தம், அவங்க உறவு, அது அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனால் வெளியிலேருந்து ஒரு 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 ஆன்மீக ரீதியாக இருக்காங்க, ஒரு ஜோசியம் பார்க்குறவரோ இல்லை ஒரு பாயோ இல்லை ஒரு ஹிந்துவோ சாமியாரோ இல்லை ஒரு சாஸ்திரமோ ஏதோ ஒரு ஆள் போகிறாங்க, குருக்குள்ள போகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த அவங்களே அந்த வீட்டில் தீட்டுருக்குன்னு சொல்லனா கூட இவங்களுக்கு தெரிய வந்துடும். ஒத்துக்காது, கீழே மேலே உருட்டி பற்றி எடுத்துரும். ஒரு 2-3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோறு இறங்காது, தண்ணி இறங்காது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இருக்கிறதுல பெண் தீட்டு தான் மோசமானது. அதனால சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு பொண்ணு உடம்புல அமானுஷம் ஏறுறது, ஒரு இறந்த ஆத்மா ஏறுறது, ஒரு கழிப்பை தாண்டினா ஏறுறது பார்த்தீங்கன்னா அது கன்னி தீட்டால தான் ஏறும். ஒரு சா வீட்டுக்கு போயிட்டு ஒரு சாவு உங்களை பின்தொடரும்னா அப்போ நீங்கள் ஒருத்த கூட சா வீட்டுக்கே போக முடியாது. ஆமாவா இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க சா வீட்டுக்கு போனால கூடயே வந்துருக்கோன்னுவான். அப்போ உங்க கூட மாட்டா மற்றவங்க கூட ஏன் போகல?